இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது நவம்பர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் காரிய ஜெயம் தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் துலங்க போகின்றது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால், நினைத்தது கூட நடக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு இந்த வாரம் தருகின்றது. இந்த வாரத்தில் சந்திரபலம் மிகுதியாக இருக்கும். உங்களுடைய ராசியிலிருந்து 3, 4, 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். இதில் 4ஆம் இடத்திற்கு வரும்போது ஆட்சி பலம், உச்சம் பெற்ற குருவுடைய சேர்க்கை, இதை அவர் பெறுகிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்படியாக உங்களுக்கு சந்திர பலம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவுடைய பார்வையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. இன்னமும் சொல்லப்போனால் உங்களோடு சேர்ந்து குடும்ப நபர்களுக்காக, அதில் எஸ்பெஷலி உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சகோதரர்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதற்கு சாதகமான வாரமாக இருக்குது. இப்போ உதாரணமாக மேஷராசியில் ஒருத்தர் இருக்கார். அவங்களுடைய தங்கை இல்லை தம்பிக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால், இந்த நபர் முயற்சி செய்தால் இந்த வாரத்தில் நல்ல வரனானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகமானது இருக்கிறது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே தான், உங்களோட பார்ட்னர்ஸோடு நீங்கள் கவனமாக இருக்கணும். அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அல்லது மேஷராசியில் இப்போ இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க லவ்வர்ஸ், இவங்களும் கூட கவனமாக இருக்க வேண்டியது. மற்ற அனைத்துமே இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கும். அப்ப மேஷ ராசினருக்கு சாதகமான வாரமா இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா சார்? தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியான உயர்வை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இந்த வாரமானது தொடங்குகின்றது. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த தனஸ்தானம்னு சொல்லுவோம். அதற்குண்டானவர் புதன். அவர் 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையை கிரகித்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக வர வேண்டிய பண வரவு இருந்ததுன்னா அது அதாவது தந்தையுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம். அப்படியே தாத்தாவுடையது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அது சம்பந்தமான முயற்சியெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை நிறைய இருக்குது. பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய காலேஜில் போய் படிக்கணும்னு ரிஷபராசி அன்பர்கள் ஆசைப்படுறாங்க. ஃபாரினில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான உதவிகள் கூட இந்த வாரத்தில் கிடைக்கும். அதற்கு யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது, அல்லது எஜுகேஷ்னல் லோன் ஏதாவது போடலாமான்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் முடிவு பண்ணலாம். அப்படியாக பண வரவு, அதில் குறிப்பாக பூர்வீக சொத்துலாம் கைக்கு வர்றது. அப்பா பணம் கொடுத்தாதான் ஒரு வேலை ஆகும். அப்பா கொடுத்தாருன்னா போய் படிக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது தேவையான பொருள் வாங்கலான்னா அது கிடைக்கும். படிக்கிறதுக்கான பணம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரமும் சாதகமாகத்தான் இருக்க போகின்றது. ராசியாதிபதிக்கு குரு பார்வை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தேறும். உங்களுடைய சுய முயற்சியில் ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா கூட மற்றவாளுடைய ஹெல்ப்புனால உங்களுக்கு அந்த காரியம் கைகூடக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருக்கிறது. அது உறவினர்கள் ரீதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாத்துள காரகன்னு சொல்லுவோம் புதனை. அப்போ தாய் மாமா மாமன் வழியில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கணும்னா அது கிடைக்கும். பசங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்டுக்கணும். கல்யாண விஷயம் அல்லது வேலை, வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் மிதுன ராசி என்பர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்டால் நல்லா இருப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இந்த வாரத்தில் அவங்கள அழைச்சிட்டு உட்கார வச்சு பேசினா அவங்க கேட்டுப்பாங்க. இவங்களுக்கு பெரியவங்க மாமா வழியில் ஏதாவது இவங்களுக்கு வேணும்னா அது கிடைக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அது நடக்கும். மற்றவங்களுடைய சப்போர்ட்னால இந்த வேலை நடக்கும். சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சார். சாய் விக்னேஷ் சர்மா மதுரையில் பிறந்திருக்காங்க சார்.
பிறந்த தேதி 22/9/1996 இரவு 7:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு திருமணம் எப்போது நடக்கும்? எனக்கு வைதீகம் சிறப்பாக இருக்குமா அல்லது வேறு உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் மீன லக்னமாக இருக்கிறது. 2 கேள்வி. கல்யாணம் எப்போ நடக்கும், வைதீகம் வந்து வருமா அல்லது வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கல்யாணம் பற்றி ஃபஸ்ட்டு கேட்டிருக்கீங்க. அந்த கல்யாணம்னு சொல்லும்போது 7ஆம் இடத்தை எடுத்துக்கணும். அந்த கலத்திர பாவத்தில் சூரியன் மற்றும் ராகுடைய சேர்க்கை இருக்கின்றது. அப்போது அந்த கலத்திரக்காரகன் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். அவர் வந்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். அதில் என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் வந்து அந்த இடத்துல நீச்சம் பெறுகின்றார். அதனால் திருமண சம்பந்தமான தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறது. அதை வந்து நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப தோஷம் அதனால் பிரச்சனைன்ட்டு வயதையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 28 வயசு முடிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னாலே தாமதமாக கல்யாணம் ஆகிறதே கூட இந்த கிரக சேர்க்கையினால் அப்படின்றத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கல்யாண விஷயம் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்குது. அதனால் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்பா வழி சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது பர்சனாலிட்டி பார்க்குற அழகாக இருக்கணும்னு நினைக்கிறதுலையோ அல்லது படிச்சிருக்கணும், வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்குது, சொந்தத்தில் இருக்குது, அப்பா வழி சொந்தம்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போது ஜாதகத்தில் இருக்கிற தோஷம்லாம் நிவர்த்தி ஆகிடும். வெளியில் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் அசல் நீங்கள் வந்து ஒரு மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பொண்ணு வருது, முன்ன பின்ன எதுவுமே தெரியாதுன்னா அப்போ கொஞ்சம் ரிஸ்க். அப்போது கல்யாண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் தொழில் பற்றி கேட்குறீங்க. வைதீகத்தில் இருக்கலாமான்னா 100% உத்தமமாக நீங்கள் இருக்கலாம். எதனாலன்னா, நீங்கள் வந்து மீன லக்னம்னு நான் சொன்னேன். லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு வைதீகம் அப்படின்றது வருகின்றது. 2வது, உங்களுடைய மீன லக்னம்னு சொல்லும்போது ரேவதி நட்சத்திரத்தில் அந்த லக்னம் இருக்குது. மீன லக்னமாக இருக்கும்போது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3த்தில் இதில் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ரேவத்தில் இருக்குது. அப்போ புதனுடைய தொடர்பு இருக்கிறது. 3வது, உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போது இந்த சுக்கிரன், புதன், குரு இந்த 3 பேருடைய தொடர்புமே உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறது. பதவி பூர்வ புண்ணியானம் சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கிறது. உங்களுடைய ஜீவன பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் வைதீகத்திற்கான சரியான நபர் தான். வைதீகம் போகலாமான்னா அப்போ நீங்கள் வேத அத்தியனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ நீங்கள் அதையே தான் நீங்கள் செய்யணும். தசை என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, நீங்கள் வந்து சூரியனுடைய திசையில் பிறந்து இப்போ உங்களுக்கு ராகு மகாதிசை நடக்குது. ராகு மகாதிசையில் இப்போ நடக்கிறது புதனுடைய புக்தி. ராகு திசை புதன் புக்தி. இப்போ நம்ம சொன்ன கிரகங்களில் புதனுடைய தொடர்பு இப்போ வந்துருச்சு. அதனால் வைதீகம் தான் உங்களுக்கு சரியாக இருக்கிறது. அதிகபட்சம் என்ன பண்ணலான்னா, ராகு திசை நடக்கிறதுனால, அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மகர ராசியில் நீங்கள் பிறந்து இருக்கிறதுனால, வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் ஏதாவது அங்கே இருக்கிற கோவில் பூஜை பண்ணலாமா, அங்கே அந்த தொடர்பில் ஏற்படுத்திட்டு அங்கே வைதிக காரியங்கள் பண்ணலாமான்றதை கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து வைதிகத்தில் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட அம்சம் ஜாதகத்தில் இருக்குது. சார், இந்த ஜாதகக்காரர் வந்து உத்தியோகம் பத்தியும் திருமணத்தை பத்தியும் இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஒரு திருப்திகரமான விளக்கத்தை அந்த நேயருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. புரோகிதம் போன்ற ஆன்மீகம் சார்ந்த தொழில ஒருவர் ஈடுபடணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? குருங்கிற கிரகம் தான் இந்த வலிமையை தருகிறது. ஏன்னா குருவை தான் நம்ம வந்து ஒரு ஆச்சாரியன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த புரோகிதமாகட்டும் வைதிகமாகட்டும் இதெல்லாம் போகும்பொழுது அவளை எப்படி சொல்லுவான்னா வாத்தியார்னு சொல்லுவோம். ஏன் வாத்தியார்னு சொல்கிறோம்? ஹீஸ் டீச்சர். அவள் என்ன சொல்கிறாலும் அட்வைஸ், அவள் தான் நல்ல அட்வைசர்ஸ். அவள் எல்லாருமே அவள் சொல்கிறதே நம்ம கேட்கணும், அப்படியே ஒபே பண்ணணும். வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேளுன்னு சொல்கிறான். புரோகிதர் என்ன சொல்கிறாரோ உங்கள் குடும்ப சாஸ்திரிகளோ அல்லது புரோகிதரோ அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேளுங்கோங்கிறா. அப்போ சொல்ல சொல்ல மந்திரத்தை உள்வாங்கி திரும்ப நம்ம சொல்கிற மாதிரி வரும் இல்லையா. இப்போ வாத்தியார்னு சொல்லிட்டாலே அங்கே இந்த குருங்கிற கிரகமானது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. இதில் வந்து 2 கிரகங்களை பிரதானமான ஆச்சாரியராக சொல்கிறார்கள். ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். குருவானவர் தேவ குருவாக இருக்கிறார், சுக்கிரன் வந்து அசுர குருவாக இருக்கிறார். அவங்க 2 பேருமே குரு தான். சுக்கிரன் வலிமையாக இருந்தாலும் அவர்கள் புரோகிதத்தில் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. என்ன இந்த சுக்கிரனுடைய வலிமை இருக்கும்பொழுது கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. இந்த லௌகீகமான லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வாழ்க்கை, இந்த உலகவியல் வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் அவங்க தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த சுக்கிர அனுகிரகம் பெற்றவன்ட்ட இருக்கும். ஆனால் குருவாக இருப்பவர், முழுக்க முழுக்க குருவாக இருப்பவர் எப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் இப்படி தான், தர்மசாஸ்திரம் இப்படி சொல்கிறதுன்னா இந்த சாஸ்திரத்தை இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. இதில் புதன் ஒரு பிளானட்டை லிங்க் பண்ணார் தெரியுமா. இந்த புதனுடைய டைம் தான் இப்போ நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த புதன் வந்து கொஞ்சம் இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்,
இப்படி இந்த குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே அங்கே கம்பைன்ட் ஆடுவா. இதில் பிரதானமாக இந்த புதன், குரு, சுக்கிரன் இருந்தாலும் அந்த குருவினுடைய பலம்ங்கிறது ஜாதகத்தில் இருக்கணும். குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒன்று அது வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கலாம், அல்லது இவரை மாதிரி லக்னாதிபதியாகவே இருக்கலாம். 10ஆம் பாவத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் சொல்லிட்டார். அதை வச்சு தான் அவர் சொன்னார், நீங்கள் 100% குருவாகவே இருக்கலாம். ஆனால் எங்கே உதைக்கிறதுன்னு பார்த்தா லக்னத்திலே சனியானவர் நீச்ச பலத்தோடு அமர்ந்திருக்கிறார்னு வரும்பொழுது இவருக்கு என்னென்னா அந்த தயக்கம், ஹெசிடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த குருவிலே நம்ம 2 வகையாக பார்க்கலாம். ஒரு சில பேர் பார்த்தோம்னா கோவில், கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சபையை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சில பேர். ஆனால் இங்கே பார்த்தோம்னா இவருக்கு வந்து ஒரு சனியினுடைய ஒரு தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். 12ஆம் பாவாதிபதி வந்து உட்காந்துட்டாரு சொல்கிறார். அப்போ இவர் வந்து தயக்கம் இருக்கும்பொழுது அவ்வளவு பெரிய சபைகளை நிர்வாகம் பண்ணாமல் இந்த அபரகர்மான்னு சொல்லுவார் தெரியுமா, சார்த்தங்கள், கர்ம காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே ஷைன் பண்ண முடியும். அதுவும் குரு தான், அதுவும் வைதிகம் தான். அந்த மாதிரி எது நமக்கு வருதுங்கிறத பார்த்துக்கணும். ஒரு வைதிகம்னு எடுத்துட்டாலே, புரோகிதம்னு எடுத்துட்டாலே நிறைய வகைகள், அதிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. லக்னாதிபதியே 10ல் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவர் பிறந்த பூமியிலேயே இவரால் ஷைன் பண்ண முடியும். ராகு திசையில் புதன் புக்தின்னு, ராகு திசைங்கிறது கண்டிப்பாக அலைச்சலை தரும். இந்த அலைச்சல்ங்கிறது ஒரு உள்ளூர்லேயே அலைச்சலாக இருக்கும். ஒரு நாள் இங்கே வேலை, ஒரு நாள் அங்கே வேலை, ஒரு நாள் இங்கே வேலைன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அலைச்சலை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் உள்ளூர்லேயே உங்களால் வைதிகத்தில் ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியுங்கிறது தான் அவருக்கான ஆலோசனையாக சொல்கிறோம்மா. சார், விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஒருவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் அவர் ஈடுபடுறதுக்கு சாத்தியம் அப்படின்றத பற்றி. அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார், நீங்கள் சொல்லுங்கள். கடக ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்க போதா இல்லை அவங்க கவனமாக இருக்கணுமா சார்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்க போகின்றது. உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து வாரம் தொடங்கும் போது 12ல் தொடங்கி அப்புறம் ராசிக்கு 3ஆம் இடம் வரைக்கும் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகின்றார். இதில் அவருக்கு குருவுடைய தொடர்பு வருகிறது, அப்புறம் கேதுவுடைய தொடர்பு வருகிறது, அப்புறம் புதனுடைய வீட்டில் அவர் வந்து இருந்து புதனுடைய தொடர்பு வருகின்றது. அதனால் இந்த வாரம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறது, கற்றுக்கிறது, ஒரு அனுபவம் பெறுவது, பயிற்சிகள்லாம் செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். கேது, புதன் இவங்களோட சந்திரன் தொடர்பு பெற்றால் அவங்க வந்து அது வரைக்கும் கற்றுக்க முடியாத, அது வரைக்கும் செய்ய முடியாத அந்த வேலைகள், அந்த கல்வி போன்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது, செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அம்சமானது இருக்கின்றது. அதனால் கடகராசியில் இருந்து படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த வாரம் வந்து அனுகூலமாக இருக்கும். புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த புது சூழ்நிலைக்கு, அந்த அட்மாஸ்பியருக்கு வந்து நீங்கள் செட் ஆக முடியும், அதுக்கு அடாப்ட் ஆக முடியும். அங்கே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புதுசாக வேறு ஒரு ஊருக்கு, வேறு ஒரு தேசத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களால் செட்டில் ஆக முடியும். அந்த ஒரு புதுசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த முயற்சி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லாமல் அது வந்து ஈஸியாக பழகி கொள்ளக்கூடிய அம்சமானது இருக்கும். அதே விஷயந்தான், கல்யாணமாகி ஒரு பொண்ணு வந்து புதுசாக கணவனுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய மனுஷாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா அந்த திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆகுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்படியாகலாம் சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த வாரம் கடகராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்க போதா இல்லை எப்படி அமைய போகுது? சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து லாபகரமாக தொடங்க போகிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. விரயபாவத்தில் குரு வந்து உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து செலவுகள் இருக்கும். அது வந்து நல்ல செலவாக இருக்கும். அந்த செலவை ஈடு கட்டுறதுக்கு, செய்யறதுக்கு தேவையான பணம் வந்து வந்துடும். இந்த லாபஸ்தானம், விரயஸ்தானம், சந்திரன், குரு இருக்கக்கூடிய நிலையை வைத்து இதை சொல்லலாம். அப்புறம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். அப்போ சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். கல்யாணமானவங்களாக இருந்தால் அதனுடைய வாழ்க்கை துணைக்கு, மனைவிக்கு என்ன செய்யணுமோ கணவனால் அதை செய்ய முடியும். பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய உயர்கல்வி போன்ற விஷயங்களுக்கு வந்து பெற்றோராக அஸ் எ பேரண்ட்டாக இருந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இந்த வாரத்தில் செய்ய முடியும். இப்படியாக சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய நியாயமான நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செலவுகள் செய்யலாம். தர்ம காரியங்களில் கூட உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். ராசியில் கேது இருக்கும்போது அவ்வப்போது நீங்கள் ஏதாவது ஒரு டொனேஷன், உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு 7 நாட்கள், ஒரு வாரம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது. வரதாக இருந்தால் கூட அது தடுக்கப்படும். அதனால் முடியும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தர்மத்தை சிம்மராசி என்பர்கள் இந்த காலத்தில் செய்கிறது நல்லது. இந்த வாரம் சிம்மராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், சிம்ம ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டா நல்லதுன்றதையும் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி என்பர்களுக்கும் இந்த வாரத்தில்
தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அந்த 3ஆம் பாவம் ஒருத்தருக்கு வலுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன விஷயங்களை செய்கிறாங்களோ அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்குன்னா, தைரியமாக அதை செய்வாங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது யார் ஒருவருக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அது எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கலைகள் ஏதாவது கற்றுக்கிறீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பிடிச்சி 2வது நல்ல தைரியத்தோடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்படி இந்த வாரம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து நல்ல தைரியமாக இருக்க முடியும். ஏன்னா புதன் ராசிக்கு அதிபதியாக வரும்போது 2 தன்மை இருக்கும் எப்பயுமே. அதனால் என்ன ஆகுனா, உங்களுடைய அந்த ஸ்மார்ட்டான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக பெருசாக வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க. அதாவது பொதுவான ஒரு விஷயம் அது. லக்னம் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் மாறும். கன்னி ராசிக்குன்னு சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. அப்போ இந்த வாரத்தில் அந்த புதன் வந்து 3ஆம் பாவத்தில் இருந்து அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். அவரோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால் ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். எதை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட அந்த பேச்சு வந்து உங்களுக்கே வந்து மெச்சிக்கலாம் போல இருக்கும். நாமளும் அப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய காரியங்கள், கல்வி, உங்களுடைய வேலை அனைத்துமே இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். நல்ல பலனும் நல்ல பெயரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். சார், கன்னிராசினருக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பூரணம் திருச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 9/1/1965 காலை 10:25 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு சொந்த வீடு கட்டி அதில் டியூஷன் சென்டர் அமைக்க ஆசை. என் விருப்பம் நிறைவேறுமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருக்கின்றது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சொந்த வீடு கட்டி அதில் வந்து டியூஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது 60 வயசு ஆக போகுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கலாம். இதில் என்னென்னா, சொந்த வீடு கட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்களுடைய ஜாதக அம்சத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி சொந்த வீடு கட்டி இருக்கணும். சொந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அம்சம் தான் உங்களுக்கு இருக்கிறது. முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் கும்ப லக்னம். லக்னத்தில் சனி லக்ன அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்போது சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ சனி வந்து ஒரு லக்னத்தில் ஆட்சி பெற்றாலோ, அல்லது வந்து ஒரு ஜாதகத்தில் வேறு எங்கே இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ, உச்ச பலம் பெற்றிருந்தாலோ, அவங்களுக்குலாம் வந்து அந்த பர்மனண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு காரணம். 2வது வந்து உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடியது ரிஷபமாக வரும். அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 4ஆம் இடம் வந்து 11ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வீடு அமையணும் உங்களுடைய அம்சத்தின்படி. சரி, இப்போ நீங்கள் ஆசைப்படுற மாதிரி வீடு கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீடு கட்டுறதுக்கான அம்சங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கான திசை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நீங்கள் பிறந்தது வந்து சனியுடைய திசையில் பிறந்தீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது வந்து சூரியனுடைய திசை நடக்கிறது. இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர திசையை கடந்து நீங்கள் வந்திருக்கீங்க. 20 ஆண்டு கால சுக்கிர திசை அவர் 11ல் இருக்கார். அப்போது அந்த சொந்த வீடுன்றதை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்றத சொல்லுது. இப்போ நடக்கிற சூரிய திசை உங்களுக்கு தருமானா, அவரும் 11ஆம் இடத்துல தான் இருக்கார். குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். இருந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால் நீங்கள் வந்து இப்பயும் வீடு கட்ட முடியும். அந்த சூரிய திசைன்றதுனால அவரோட சேர்ந்து புதன் இருக்கார், குருவுடைய வீட்டில் அவர் இருக்கார். அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த திசையில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அது தொழிலாக அமையுமானா, உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். அப்போ நீங்கள் வந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களால் கட்டாயம் இருக்க முடியும். அந்த அம்சமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், வீடை தரக்கூடிய செவ்வாயாக இருக்கட்டும், அவர் 8ல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை கடன் வாங்கியோ அல்லது மற்றவங்களுடைய உதவியோடோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வீங்க. அதாவது வீடு கட்டுறது, இந்த டியூஷன் சென்டர்ன்றது. ஆனால் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கிறது. சார், இந்த நேயர் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒருவர் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் பள்ளியையோ இல்லை டியூஷன் சென்டரோ நடத்தணும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள்லாம் வலிமையாக இருக்கணும்? ஒரு நிர்வாகத்தை நடத்தணும்னு சொன்னால் அதுக்கு சூரியன்கிற கிரகம் வலிமையாக இருக்கணும். ஒரு ஆசிரியர்னு சொல்லிட்டாலே அது குரு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குருன்னா டீச்சர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். குருவானவர் ஜாதகத்திலே வலிமையாக இருந்தால் மட்டும்தான், ஒன்று குருவனுடைய ராசியில் பிறந்திருக்கணும் அல்லது குருவனுடைய லக்னத்தில் பிறந்திருக்கணும். குருவனுடைய ராசியோ லக்னமோன்னு சொன்னால் மீன ராசி, இல்லைனா மீன லக்னம், இல்லைனா தனுசு ராசி, இல்லைனா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கணும். உதாரணத்துக்கு இந்த நேயர் வந்து இந்த மீன ராசியில் பிறந்திருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த குருவினுடைய நேச்சருங்கிறது இயற்கையாகவே வர்றது. அப்போ குருவனுடைய நேச்சர் இயற்கையாக
இருக்கணும், அதை டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு குருவினுடைய அம்சங்கிறது அதிகமாக தேவைப்படுகிறது. அதிலே வந்து நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படி பிரிக்கலாம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் வந்து அதிலே ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ், அதிலே வந்து ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ், பிஜி டீச்சர்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம் இல்லையா. இது அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து மாறிக்கொண்டே வரும். குருவானவர் வலுப்பெற 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 வலிமையான இடத்தில் சென்று அமர 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 ஹையர் பொசிஷனுங்கிறது போயிட்டே இருக்கும். 9ஆம் பாவம் 11ஆம் பாவம் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பாவங்களை தொடர்புபடுத்தி சொல்லுவோம். இப்படியா இருந்தாலும் அவருக்கு லக்னம் அல்லது ராசியோ அல்லது 10ஆம் இடமோ குருவோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் ஆசிரியர் பணியை செய்ய முடியும். ரொம்ப அழகாக சொன்னார். கேத்துவனுடைய ஒரு இருப்பிடத்தை வைத்து கூட நீங்கள் வந்து 4 பேருக்கு அந்த கல்வியை வந்து உதவியாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த ஒரு வார்த்தையை வந்து அங்கே உபயோகப்படுத்தியிருப்பார். கல்வியை உதவியாக செய்தல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பைசா எதிர்பார்க்காம ஒரு டியூஷன் சென்டர் நடத்துனீங்கன்னு சொன்னால் வருமானத்தை எதிர்பார்க்காமல் 4 பேருக்கு வந்து எஜுகேட் பண்ணணும், கல்வி வந்து நம்ம மூலியமாக பரவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக உங்களுக்கு ஜீவிதத்துக்கு குறைவில்லாமல் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குமே தவிர ஃபுல்லாக மணி மைண்டடாக பண்ண முடியாது. ஆனால் எப்படி பார்த்தாலுமே அந்த தொழிலுக்கு அதிபதிங்கிறவர் குரு தான். ஆசிரியர்னால் அங்கே குரு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி. நிறைய நம்மளே இன்ஸ்டியூஷன்ஸ் பார்க்குறோம் இல்லையா, நிறைய கல்வி நிறுவனங்களை பார்க்கலாம். ஒரு சில நிறுவனங்கள்லாம் ஒன்லி சேவையாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பணத்துக்காகவே பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, பேஸ்ட் ஆன் தி பிளானட்டரி பொசிஷன் தான். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து பண வரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், நல்ல காரியங்கள் நடக்கிறது அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்க முடியும். பணம் வரும். அந்த பணத்தை உபயோககரமாக எதிலையாவது நீங்கள் பிடித்த விஷயங்களில் அதை வந்து முதலீடாக செய்ய முடியும். அந்த அம்சம் இருக்கிறது. அது குடும்ப நபர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதாக கூட இருக்கலாம். ஏன்னா குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய வேலை, பிஸ்னஸ் அதுவும் கூட நல்லா இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ராசியாதிபதி பலமாக இருக்கார். சந்திர பலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அந்த 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. குரு பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறது. அதனால் மேற்சொன்ன பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு குறைவர கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது போல் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயம் வழக்கமானதை தாண்டி புதுசாக ஒன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பெரியவங்க கிட்ட கலந்து பேசி, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு செய்யலாமா அப்படின்றத கேட்டு செய்யலாம். அலுவலகத்தில் வந்து உயர் அதிகாரிகளை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். கொஞ்சம் பொலைட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்படி இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற விஷயம் கரெக்டாக இருந்தால் கூட தப்பான டைமில் பேசுனீங்கன்னா உங்களுடைய பாஸ் வந்து உங்கள் மேலே கோவப்படுவார். அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். மற்றபடி இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? நல்லதொரு வாரமா இருக்க போதா, இல்லை உங்க கவனமா இருக்கணுமா? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு இப்போது அதிசாரமாகி கடக ராசிக்கு வந்திருக்கார். இப்போ இந்த வாரத்தில் அவர் வந்து வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைந்து பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த இடைப்பட்ட காலம் கடகத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு சாதகமான காலம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியாக இந்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். குறிப்பாக உங்களுக்கு வந்து எங்கேறதெல்லாம் பணம் வர வேண்டியது இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் ஞாபகப்படுத்தி நினைவூட்டி உட்காந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வரலாம். உங்கள் பிஸ்னஸ் வந்து எங்கெல்லாம் போனால் புதுசாக நீங்கள் அதை இன்னும் டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போது பண்ணிடலாம். அப்புறம் வந்து கல்யாண விஷயங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதை வந்து இப்போ நீங்கள் செஞ்சிடலாம். வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செஞ்சிடலாம். எதெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயமா படுகிறதோ அதையெல்லாம் செய்யறதுக்கு உகந்த காலமாக இப்போ இருக்கிறது. ஒன்று, குரு வந்து உச்சம் பெற்று ராசியை பார்க்குறார். 2வது, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை வாங்கிட்டு இருக்கார். அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. 3வதாக சந்திரபலம் கூடியிருக்கு. சந்திரபலம்னு இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருப்பார். உடனே அவர் வந்து 9ஆம் இடத்திற்கு வந்துருப்பார். 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்க போகிறார். சந்திரபலம் இருக்குது, ராசியாதிபதி பலமாக இருக்கார், குருவுடைய நிலை சாதகமாக இருக்கிறது. அதனால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். முக்கியமான நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது, உடனே செய்யணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அப்போ விருச்சிக ராசினர் இதுவரைக்கும் செய்ய தயங்கிட்டு இருந்த நல்ல காரியங்களை கூட இந்த வாரம் செய்ய துணியலாம் இல்லையா சார்? தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்?
தனுர் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து எதை நோக்கி பயணப்படுறீங்களோ, காலையிலேருந்து நம்ம இன்றைக்கி அதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி செய்கிறீங்களோ அந்த வேலை எல்லாம் நல்லபடியாக நடக்கும். படிக்கிற பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல வேலை பார்த்தீங்கன்ற அந்த அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயம் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய தொடர்புகள் இப்போ கிடைக்கும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் நேரம் வந்து உங்களுக்குன்னு பர்சனலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நேரம் அதிகரிக்கும். ட்ராவலிங் டைம் வந்து அதிகமாகும். மற்றவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களுக்காக மெனக்கிடுறது, உங்கள் பணத்தை செலவு பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க. பொதுவாகவே இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயம் இப்போ இருக்கும். அப்போது வேலை அதிகரிக்க போகிறது. அதற்கான பலன்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படியாக இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு அதுக்கான வார பலன்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். சந்திரசாந்தி தூத்துக்குடியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 16/4/1994 காலை 11:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பேரு கிடைக்கவில்லை. எனக்கு குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது. திருமணமாகி 11 ஆண்டுகளாகி இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து பொதுவாக புத்திர காரகம்னு இருக்கும். அதுக்கு குருவை எடுத்துக்கணும். புத்திர ஸ்தானம்னு இருக்கும். நீங்கள் மிதுன லக்னம்னு சொல்லும்போது அந்த புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றார், அவரை எடுத்துக்கலாம். அதோடு காலபுருஷ தத்துவத்தை சேர்த்தாலும் கூட சூரியனை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுல, புத்திர சந்தானம் கிடைக்கிறதுல அவ்வளோ பெருசாக வந்து தடை, தோஷம், பிரச்சனைன்றது இங்கே தெரிய வரலை. உங்களுக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் வந்து 100% கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்தானம் வந்து கெட்டு போகலைன்னு சொல்லிட்டு. இப்போது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டது அப்படின்றதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதன் பிறகு வந்து நம்ம செயற்கையான முறையில் தான் குழந்தை பெற்றுக்கணும், நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற முடிவு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை குழந்தை இல்லையன்ற ஒரு ஏக்கம், ஆதங்கம், கவலை உங்களுக்கு இருக்கலாம். அதனால தான் நான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். குழந்தை இல்லாமல் போகிற ஜாதகம் இது கிடையாது. அந்த அளவுக்கு இதில் கடுமையான அந்த புத்திர பாக்கியத்தை தடை பண்ணக்கூடிய அளவிற்கு தோஷங்கள் இதில் இல்லை. இன்னொன்று, பெண்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கலாம். பொதுவாகவே 5ஆம் இடமான 9ஆம் இடமும் குழந்தைக்கு பார்க்கணும் சொல்லி அந்த இடத்துலையும் உங்களுக்கு சனி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கார். தனியாக இருக்கார், கேதுவோடலாம் சேரலை, வக்கரம் ஆகலை. அவர் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த நேரப்படி, இந்த ஜாதகப்படி குழந்தை உண்டு. அப்போ சனி 9ல் இருக்கிறதுனால, சனி தர்றதுனால தாமதமாகுது. குரு 5ல் இருக்கிறதுனால அவரும் ஸ்லோ பிளானட், வக்கரகதி இருக்கிறதுனால தாமதமாகுது. அவ்வளோதான். அப்போ கணவருடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துக்கணும். அவருடைய ஜாதகத்தில் இந்த புத்திர சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற பிரீத்தி, பிராயச்சித்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்தீங்க, அதுக்கு எந்த காலகட்டம்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உண்டு. தசாபுக்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, செவ்வாயுடைய திசையில் பிறந்தீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது வந்து குருமகா திசை நடக்குது. ராகுடைய திசையை பூர்த்தி பண்ணி குரு திசையில் இப்போ இருக்கிறீங்க. குரு திசையில் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது சுக்கிரனுடைய புக்தி. அப்போது 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 5ல் குரு இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். அந்த 2 கிரகங்களும் தொடர்பு பெற்று தான் தசாபுக்தி நடக்கிறது. இது கூட குழந்தை சம்பந்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கணவர் ஜாதகத்தையும் பார்த்துக்கங்க. இதில் நான் சொல்லும்போது ஒன்று தவறாக புரிந்துக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, கணவரால் தான் குழந்தை பிறக்கலைன்ற ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்லாம் வரக்கூடாது. அதனால் உங்களுக்கு தாமதமாகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதோடு அவர் ஜாதகம் கனெக்டாக இருக்கலாம். அப்போ அவர் ஜாதகத்தையும் பார்த்து தகுந்த கோவில் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இப்போயே உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அடுத்த ஆண்டு வரைக்கும் குரு திசையில் சுக்கிரபக்தி இருக்கிறது. சார், இந்த நேயர் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட குழந்தை பாக்கியம் எப்போது எனக்கு கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அப்படின்னு திருமணத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்கும்போது அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். நிச்சயமாக சொல்ல முடியும். 5ஆம் பாவத்தில் அதற்கான இண்டிகேஷன்ஸ்லாம் காமிச்சிடும். இப்போ குழந்தை பேர் தடைபடுகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணிகள்லாம் இருக்கும். இயற்கையாகவே அவங்க பரம்பரையிலேயே அந்த மாதிரி லேட்டாக தான் குழந்தை பிறக்கும் எங்கள் பரம்பரையிலேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. என் பையனே எனக்கு 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்தான் அப்படின்னு இந்த
பையனோட அப்பா அம்மா கூட வந்து சொல்லுவா. அந்த மாதிரி பரம்பரையிலேயே தடைபடுதல் தாமதமாகுதல்ங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும். அது ஒரு காரணியாக இருக்கும். இன்னொன்று ஒரு சில பேர் பார்த்தோன்னா அவர்களுடைய உடல்நிலை இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலைங்கிறது கொஞ்சம் தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு 3ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். 3ஆம் பாவம்ங்கிறது தான் இந்த சுக்லம் அந்த வீரியம் அதை பற்றியெல்லாம் பேசும். நம்ம வந்து இந்த செமன் அனலைசிஸ்லாம் எழுதி கொடுத்து என்ன கவுண்ட் இருக்குது எத்தனை கவுண்ட்ஸ் இருக்குன்னுலாம் பார்த்தீங்களா செக் பண்ணிங்களான்னு டாக்டர் கேட்பா. இந்த கவுண்ட் இதெல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த 3ஆம் பாவகம் என்பது. அதே மாதிரி 5ஆம் பாவங்கிறது புத்திரஸ்தானம்னு சொல்லிட்டோம். 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னரோட இருக்கக்கூடிய ஒரு உறவு முறைகளை பற்றியும் பேசும் 7ஆம் இடம்ங்கிறது. அதே மாதிரி குறிப்பாக 12ஆம் பாவம்ங்கிறது தாம்பத்தியத்தை பற்றியும் பேசும். இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த குழந்தை பேரிலே தாமதம் என்பது உண்டாகும். அதில் எதில் பிரச்சனைங்கிறத இவங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் தம்பதியருடைய ஜாதகம் 2 பேருடைய ஜாதகமும் அவசியம் தேவை. 2 பேர் ஜாதகமும் இருந்தால் தான் அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அவர்களுக்குரிய சரியான தீர்வினை சொல்ல முடியும். இப்போ இவர்களுக்கு வந்து 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். ஏன்னா குரு திசைங்கிறது ஆரம்பிச்சிச்சு. குரு திசையில் சுக்கிரபுக்தியே போயிட்டு இருக்குது. அப்போது 5ஆம் பாவத்திலே குரு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அது நன்னா இருக்குது அப்படின்னு வரும்பொழுது அப்போது அங்கே உடனடியாக குழந்தைங்கிறது குரு திசை ஆரம்பிக்கும் போதே பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 2-3 புக்தி கழிஞ்சாச்சும் பிறந்திருக்கணும். நிறைய வந்துடுது இப்போ குரு திசையில். குரு புக்தி போய் சனி புக்தி போய் புதன் புக்தி போய் கேது புக்தி போய் சுக்கிர புக்திங்கிறது நடக்கிறது. இருந்தாலும் இது கூட இன்னும் தாமதப்படலை. ஏன்னா சுக்கிரன் வந்து அவங்க ஜாதகத்திலே அந்த 5ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவே இருக்கிறார். இது கூட ரைட் டைம் தான். கொஞ்சம் தாமதிக்காமல் டாக்டர்ஸை பாருங்கோ, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு கேளுங்கோ, எல்லாத்தையும் கொஞ்சம் இருந்து ஒபேஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறத காமிச்சிடுறது. அதனால் அதற்கு தகுந்தாற்போல் பார்த்துக்க வேண்டியதுன்னு இவங்களுக்கு சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு காரணிகளையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து சொல்லிடலாம். கொஞ்சம் கல்யாணம் ஆகும்போது ஒரு சில பேர் இன்னும் சமூக காரணம் அப்படின்னு சொல்லும்போது சமுதாய காரணம் சொல்லும் பொழுது ஒரு குருபலம் இருந்தால் கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஒரு கல்யாண யோகம்ங்கிறது இருக்குன்னா அந்த நேரத்தில் ஒரு நல்ல நேரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் ஆகட்டும், நாங்கள் இப்போ தான் மேரேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகிருக்கோம், நாங்கள் வி வாண்ட் டு என்ஜாய் அவர் லைஃபு, ஒரு 2-3 வருஷம் போகட்டும், குழந்தைன்னு வந்து அது எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுறது, எங்களால் என்ஜாய் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுறான்னா இவாளாக போஸ்ட்போன் பண்ணுறாது. அப்போ என்ன ஆகும்னா இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த புத்திர தோஷம் இதை தடைப்படுத்துதலும் ஒரு தோஷம்தான். இவர்களாக அந்த தோஷத்திற்குள்ளாக இவர்களாக வலியை போய் அதை வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குழந்தையே பிறக்க மாட்டேங்கிறது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அபாஷனே பண்ணிடுறா. ஐயோ உடனே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பரம்பரையில் யாரும் அபாஷன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இவங்க அபாஷன் பண்ணாலும் சரி, அது வந்து சிசுஹத்தியான்னு சொல்லுவாள். சிசுஹத்யா அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக வருகிறது. ஒரு குழந்தை பிறந்த குழந்தையை கொல்வது மட்டும் கொலை அல்ல. சாஸ்திர ரீதியாக நான் சொல்கிறேன், சட்டம் வேண்டுமானால் அபாஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் சாஸ்திர ரீதியாக அபாஷனுக்கு நிச்சயமாக சாஸ்திரம் ஏற்றுக்காது. அது இயற்கையாகவே அபாஷன் எடுத்துன்னா அது வேறு. ஆனால் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது 5ஆவது மாதத்தில் குழந்தைக்கு வந்து சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறா, அதனால் அதை அபார்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா? நிறைய பேர் சொல்கிறா. 5 மாதம் 6 மாதம் ஆன பிற்பாடெலாம் கூட நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இதெல்லாம் தேவையே இல்லையா? அப்படித்தான் நமக்கு குழந்தை பிறக்கும் இருந்தால் அதையும் அனுபவிக்க வேண்டியதான் நம்முடைய கர்மா. அதை அனுபவிக்காமல் நான் அதை வந்து பாதியில் நான் இது பண்ணிவிடுவேன்னு சொன்னால் அது நிச்சயமாக அது மகா பாபத்தை தான் தரும். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கூட இந்த குழந்தை பிறப்பினை தடை செய்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக இவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப கடுமையான ஒரு புத்திர தோஷங்கிற விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. குழந்தைங்கிறது பிறந்திருக்கணும். ஆனால் இல்லைன்னு வரும்போது அங்கே என்ன பிரச்சனைங்கிறத அவர் வீட்டுக்கார ஜாதகத்தையும் வச்சுண்டு ஏற்கனவே இவங்க இந்த மாதிரி தடுப்பு முறைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு அதற்குரிய பிராயசித்த பரிகாரங்களை செய்து கொண்டு அதற்கப்புறம் குழந்தை பாக்கியத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா அவங்க தேர் ஃப்ரம் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். தூத்துக்குடின்னு வரும்போது பக்கத்திலே இந்த குருஸ்தலம் புத்திரகாரகன்னு நம்ம குருவை தான் சொல்கிறோம். இந்த குருஸ்தலமாகிய திருச்செந்தூர் இருக்குது. வியாழக்கிழமை நாளில் போய் அந்த நாழி கிணறுல முதல்ல ஸ்நானம் பண்ணுங்க தம்பதியராக அந்த முந்தானை முடிச்சு போட்டுண்டு நாழி கிணறுல ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக சமுத்திர ஸ்நானத்தையும் பண்ண வேண்டியது. அங்கேயே திருச்செந்தூர் அந்த சமுத்திர ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அப்படியே உடம்பை துடைச்சிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் வியாழக்கிழமை நாளில் குறிப்பாக போய் சுவாமி தரிசனத்தை பண்ணிவிட்டு சுவாமிகிட்டே பிரார்த்தனை வச்சுக்க வேண்டியது. குழந்தை பிறந்தால் உன்னுடைய பெயரையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்துட்டால் போதுமானது. சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துருமா. அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு.
இந்த வாரத்தில் ஒரு 7 நாள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். காரணம் சந்திர பலம் மிகுதியாக இருக்கும். வாரம் தொடங்கும்போது சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சந்திர பலம் இருக்கிறது. அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வருவார், கேதுவோடு சேருவார். அதனால சந்திராஷ்டமம் ஏற்படும் போது கேதுவோடு சந்திரனும் சேர்கிறார். அவர் 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால மணமானவர்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் எதுவும் வந்து கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைலாம் இருந்தால் அதை பெருசாக கொண்டு போகக்கூடாது. வேலை பார்க்குறவங்க யாரோடலாம் பழகிறீங்களோ அவங்களோட கவனமாக இருக்கணும். உங்களால் அவங்களுக்கு ஏதாவது மன வருத்தமோ, அவங்களால் உங்களுக்கு கஷ்டமோ, இல்லை புது நபர்களை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நம்பி ஏமாந்து போகிறதோ, இதிலெல்லாம் கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதனாலன்னா ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து நல்ல பலன். ஆனால் அவரும் வக்கரகதியில் தான் இருந்து கொண்டு இருக்கார் சனி. அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் முக்கியமான பணிகள் எல்லாத்தையும் முதல் 4 நாளில் செஞ்சுருங்க. அதன் பிறகு வழக்கமான பணிகளை நீங்கள் செய்யலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கான்னு சொன்னால், இந்த வாரம் வந்து வழக்கமாக நீங்கள் செய்கிறத விட கூடுதலாக ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வந்து கொஞ்சம் ஈவினிங்கில் டைம் இருக்குது, நான் அதை ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்க போகிறேன், ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போகிறேன், ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கான ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படி படிக்கிறது உங்களுக்கு வந்து கட்டாயம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். சார், மகர ராசினருக்கு இந்த வாரத்துடைய பாதி நாட்கள் வந்து சாதகமான வாரமா இருந்தாலும் எதுலலாம் குறிப்பா கவனமா இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் மற்றவங்களோட சேர்ந்து டீம் ஒர்க்காக பலனை அடையக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது. தனித்து நீங்கள் இருக்கும்போது பெருசாக பலன் எதுவும் கிடைக்காது. அதாவது நீங்கள் தனியாக போய் வேலை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை. உங்களால் வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. வீட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறீங்க, ஏதாவது பண்ண போகிறீங்க, ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா அப்போ குடும்ப நபர்களையும் அழைத்து அவங்களோட பேசி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது, எல்லாரும் போயிட்டு வர்றது நல்லது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் குழந்தைய தூக்கிட்டு போங்க. தனியாக வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்களை செய்யும்போது அவ்வளோ பெரிய பலன் வந்து இப்போ எதிர்பார்க்க முடியாது. உங்கள் கூட இருக்காங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய அட்வைஸ்ன்னு சொல்லலாம், அவங்களுடைய அனுபவம் சொல்லலாம். அது யார் இருக்காங்களோ அவங்கள பொறுத்தது. ஆக மொத்தம் இந்த வாரத்தில் மற்றவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்கள வந்து எங்கேயாவது கூட்டு போகணும், அவங்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கீங்க அதை வந்து காப்பாற்றணும், அதை செஞ்சு கொடுக்கணும்னா அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப காலமாக வந்து திருமண தடை இருக்குது, நல்ல ஒரு பொண்ணு பையன் அமையலை அப்படின்னு சொன்னால் அது அமையறதுக்கான யோகமும் கூட இந்த வாரத்தில் இருக்குது. சார், கும்பராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் வந்து மிகச் சிறப்பாக இருக்க போகுது. எனக்குன்னு ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கக்கூடியவர்கள் அது சம்பந்தமான முயற்சிகளை தொடங்கலாம். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கார், வந்து ராசியை பார்க்குறார். ராசியில் சனி இருக்கார். அதனால் வந்து தனக்குன்னு ஒரு இடம் வீடு அப்படின்னு சொல்கிறத உருவாக்குறதுக்கான அம்சம் இப்போ சாதகமாக இருக்குது. முக்கியமாக 9ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்ந்து குரு பார்வை வாங்குறதுனால பிரயாணங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதை செய்யலாம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரதா இருக்கலாம், வெளிநாடு போகிறதா இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை நிமித்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரயாணம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இந்த வாரத்தில் அமையும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மிக சிறப்பான வாரமாக மீன ராசினருக்கு இந்த வாரம் அமைய போகுதுன்னு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் விரிவாகவும் தெளிவாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம எங்களுக்கு அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.